மாதிரி இருக்கிற மாதிரி இப்போ மோட்டர் சைக்கிளுக்கு 2 சீட், காருக்கு 4 சீட், அந்த மாதிரி ட்ரோன்லையும் வந்து 4 உள்ளது இருக்குது, 8 உள்ளது இருக்குது, 7 உள்ளது இருக்குது, 6 உள்ளது இருக்குது. அது லேனண்டா இப்போ இது வந்து சும்மா பறக்கிறதுக்கு மட்டும் செய்யுது, அதனால 4 மோட்டர் இருக்குது. இதே இப்போ நாங்கள் ஒரு சாமான தூக்கணும், ஒரு மருந்து அடிக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துருப்பீங்க, மருந்து அடிக்கிறதுக்கு ட்ரோன்ஸ் வாங்கிக்கிறோம். அப்போ மருந்து அடிக்கிறது தூக்கணும்னா அதெல்லாம் ஒரு லிட்டர் மருந்துன்னா அதெல்லாம் ஒரு பெரிய வெயிட் தானே. அப்போ அந்த வெயிட் தூக்கிறதுக்கு நாங்கள் 8 மோட்டர் வைக்கணும். ஏன்னா லொரியில் நம்ம கடை வெயிட் தூக்குறோன்னா கடை வச்சுட்டு அந்த மாதிரி நிறைய மோட்டார் வைக்கணும். நாங்கள் 8 மோட்டார் வைக்க நல்லா ஸ்டேபிள், அதாவது நாங்கள் வடிவாக வந்து அதை தூக்கி கொண்டு பறக்கும். ஸோ இது வந்து நாங்கள் 4 மோட்டார் வச்சு பறக்கிறது. இது வந்து நார்மலாக இந்த கேமரா வீடியோ எடுக்கிறது அண்ட் நீங்கள் இராணுவத்தில் பாவிப்பாங்க சர்வைலன்ஸ் என்று சொல்லி ஒரு ஏரியாவை வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரோன் செய்கிறது. ஸோ இந்த ட்ரோன்ஸ் வந்து நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம். இது எப்படியெல்லாம் இது நாங்களும் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த ரிமோட்டை வச்சு. அதே நேரத்தில் நீங்கள் லேப்டாப் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே நேரத்தில் இன்னொரு செய்யலாம் என்னென்னா இந்த ட்ரோனை வந்து நீங்களே ஒரு ஏரியாவுக்குள்ளே தானாக பறக்க விடலாம். அது கண்டமாக பறந்து கொண்டு இருக்கும். நீங்கள் இருந்து கொண்டு அந்த கேமரா வியூவாக பார்க்குறது மட்டும் ஒரு வேலையாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த எங்கள் ப்ரொஜெக்டோடைய மெயின் ஐடியா. ஸோ இது வந்து ட்ரோனோட ரிமோட். ஸோ நீங்கள் பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரோனில் வந்து லைட் எரியும். லைட் எரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன சொல்லணும், இதை ஒன் பண்ணிவிட்டு இந்த இது இருக்கല്ലോ முதல்ல ட்ரோன் வந்து பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்காது. ஏன்னா சேஃப்டி விட்டு ஒன் பண்ணினோடனே மோட்டர் சுற்றுலாம் பிரச்சனை. அப்போ இந்த இதை வந்து இந்த ரைட் எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போனோம்னா அது வந்து பறக்கிறதுக்கு ரெடியாகும். அது நீங்கள் கொண்டு போன பிறகு தான் மோட்டர் சுற்றின பிறகு நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா இது மேலே போகும், இப்படி செஞ்சீங்கன்னா கீழே வரும், இப்படி செஞ்சீங்கன்னா நின்ற இடத்துலேருந்து வலப்பக்கம் இடப்பக்கம் சுற்றும். நின்ற இடத்துலேயே அந்த ஒரு எக்ஸஸை பிடிச்சி கொண்டு சுற்றும். இதை அமைக்கினீங்கன்னா முன்னுக்கு பின்னுக்கு போகும், இது அமைக்கினீங்கன்னா ரைட் லெஃப்ட். இதுதான் ட்ரோனுடைய பேசிக் கண்ட்ரோல். டவுட் இருந்தால் கேளுங்க. மிருகங்கள் வந்து விவசாய நிலத்தில் இருக்க பயிர்கள் அழிக்கிறதால விலங்குகளால் விவசாயிகளுக்கு நட்டமானது. அதை தடுக்க தான் நாங்கள் இது செஞ்சுருக்கோம். இது என்னென்னா அல்ட்ராசவுண்ட் சென்சர் சர்வா மோட்டரோடு சேர்ந்து சுற்றி கொண்டே இருக்கும், சுற்றி டிடெக்ட் பண்ணி கொண்டு இருக்கும். ஏதாவது அனிமல்ஸ் டிடெக்ட் ஆனால் உடனே ஆடினோ மூலமாக பஸ்ஸருக்கும் சர்வா மோட்டருக்கும் சிக்னல் அனுப்பும். அப்போ ஏதாவது சிக்னல் பண்ணோன்னா ஏதாவது அந்த இது வந்து சர்வா மோட்டர் 90 டிகிரி டேர்ன் ஆகும். அப்படி டேர்ன் ஆகும்போது அந்த அதில் செட் பண்ணிக்க வெறும் சேர்ந்து பஸ்ஸரும் சத்தம் போடும். அதனால் அருணக்கில் பஸ்ஸரும் இதுவும் பாருதால் அந்த மிருகம் பயந்து திரும்ப அதன் இடத்துக்கே போயிடுது. அதனால் விவசாயிகளுக்கு நட்டம் குறைக்கப்படுது. இந்த விவசாயிகள் வந்து அவங்க உழைப்புக்கான தகுந்த சம்பளத்தையும் பெறக்கூடிய மாதிரி. ஓகே. இந்தியாவுக்கு போர்டரில் இது இருக்க இலங்கைக்குள்ளே வர இந்திய மீனவர்களை டிடெக்ட் பண்ணி அலாம் பண்ணி நம்மளோட ஃபோனுக்கு அனுப்ப எஸ்எம்எஸ் அனுப்பும். விடாது அப்படியே சுரட்சியா செஞ்சு கொண்டே இருக்கு. ஓகே. User dashboard, admin dashboard, hospital management dashboard, normal user dashboard. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து மேனேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ். இதில் வந்து புது ஹாஸ்பிட்டல்ஸை ஆட் பண்ணவும் இது ஏற்கனவே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸை மேனேஜ் பண்ணவும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஒர்க்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸராக இருக்கிறதுல வந்து அவங்களால வந்து
ஒர்க்கர் ஃபார்ம் வந்து அனுப்பிடலாம். அந்த ஒர்க்கர் ஃபார்மோட அட்மின் வந்து அப்ரூவ் பண்ணால் வந்து அவையில் வந்து ஒரு ஒர்க்கராக மாதிரி அவளுக்கு வந்து இதுக்கு வந்துருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உங்களோட வெப்சைட்டில் வந்து லோகின் ஆகிருக்கிற யூசர்ஸோட இன்ஃபர்மேஷன் அவையில் வந்து ஒரு சப் அட்மினாவோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜராகவும் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்டாக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற பிளட்டை வந்து பார்க்கவும், எங்களோட வெப்சைட்டில் வந்து இவ்வளோ பிளட் வந்து இருக்குதுன்னு பார்க்கவும் அதை அட்மினால எடிட்டும் பண்ணிடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங் ரிக்வஸ்ட்டையும் ஒரு இது ஒர்க்கரை செலக்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து இது அசைன் பண்ணிடுது. உணவுக்கழிவு பிளாஸ்டிக் கழிவு இரும்பு கழிவு ஒன்றே வந்து பிரித்து போகணும். அப்படி பிரித்து போகிறதால சூழல் மாசடைவையும் சூழலையும் சுத்தமாக வச்சிருக்கிறோம். ஓகே. வேறு யாராச்சும் ஃபாலோ பண்ண கொஞ்சம் தூரமாக போகணும். இது வெளியே போனது அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வயசுல ஒரு சவுண்டை இமிடேட் பண்ணு. நீங்கள் நினைப்பீங்க தானே நாங்கள் ஏமாத்துறாங்க சவுண்டை வச்சு இப்போ நாங்கள் கலெக்டலாம். ஸோ நாங்கள் வந்து மண்டலே தான் ஓடலாம். சவுண்ட் என்ன சின்னனா ஒரு எஃபெக்ட் சின்னனா அப்படின்னு ஒரு